ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற கமெண்ட்ஸ் டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஜாவா ஸ்கிரிப்டில் சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் நாம மல்டி லைன் கமெண்ட்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி ஒர்க் ஆகும்னு கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி அந்த HTML டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாய்லர் பிளேட் டெம்ப்ளேட் ரெடியாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைட்டில் டேக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணி நம்மளோட இந்த HTML டாக்குமெண்ட்டை இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாம் கமெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நாம் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் இல்லைன்னா என்ன கோட்னாலும் நம்ம ஆட் பண்ணுற நேரம் அந்த கோடை நம்ம ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 or 2 weeks பிறகு பார்க்குற நேரம் அந்த கோட் நமக்கு வந்து புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கான ரீசன் நம்ம அந்த கோடை வந்து பார்க்குறதுக்கு விட்டுருப்போம், இல்லைன்னா அது வந்து நம்ம வந்து மறந்து போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன் நம்ம வந்து அந்த கோடுக்கு மேலே ஒரு கமெண்ட் மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கோடை நம்ம வந்து பார்க்குற நேரம் அந்த கோடுக்கு மேலே இருக்கிற கமெண்டை ரீட் பண்ண உடனே புரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த கமெண்ட்ஸ் கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இன்னொரு சுச்சுவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கோடை வந்து ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணாமல் அந்த கோடை வந்து கமெண்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கோடு நமக்கு பிறகு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட எடுத்து யூஸ் பண்ண முடியும். இந்த சுச்சுவேஷன்லேயே நம்ம வந்து இந்த கமெண்ட்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு console.log of hello இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் லைன் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த கோடுக்கு முன்னால் இந்த மாதிரி // ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ண உடனே பார்த்தீங்களா நம்மளோட இந்த கோடு இப்போது கிரே கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கான ரீசன் இது வந்து கமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட இந்த கோடு வந்து ப்ரௌசரில் இருக்காது, அதே நேரத்தில் இது வந்து ஒர்க்கும் ஆகாது. ஸோ இப்போ நாம் இது வந்து ரியல் டைம் கமெண்டாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை நம்ம வந்து கன்சோல் பண்ணுறதுனால இதுக்கு மேலே நாம் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஷோ the below line in the browser இந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நாம் இந்த லைனை வந்து படிக்கிற நேரம் இது கீழே இருக்கிற இந்த கோடு கண்டிப்பாக நமக்கு புரியும். ஸோ இதான் நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட். இதை நம்ம இந்த மாதிரி கமெண்ட் எழுதுறதுக்கும் ஆட் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த கோடை நம்ம வந்து ஹைட் பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி // ஆட் பண்ணி ஹைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நாம் மல்டி லைன் கமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைனில் அந்த கமெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நம்ம வந்து இதில் இந்த லைனை பிரேக் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி நமக்கு நீட்டாக பிரேக் ஆகுது. பட் நாம் இதை வந்து எப்போவுமே இந்த மாதிரி // போட்டு ஆட் பண்ணோம்னா அது பார்க்குறது பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா மல்டி லைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை மெயினாக நம்ம வந்து அந்த கமெண்ட் மல்டிபிள் லைன்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவோம். இப்போ இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் எண்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் இருக்கிற சிம்பிள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் ஆட் பண்ணணும். ஸோ இதான் நான் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில்
மல்டிலைன் கமெண்ட். ஸோ இந்த சிம்பிளுக்கு உள்ள நம்மளால் எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் கமெண்ட் ஆட் பண்ண முடியும். அது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌசரில் ஒர்க் ஆகாது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற கமெண்ட்ஸ் டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.